என் பொண்ணுங்கெல்லாம் எங்கள் பொண்ணுங்க விஜய் ரசிகர். அஜித் இந்த வாட்டி பார்த்துட்டு அஜித் ஏகேன்னு நான் சத்தம் போடுறேன்னா இல்லையா, என் பொண்ணுங்க ரொம்ப சத்தம் போட்டு என்ஜாய் பண்ணாங்க. விசில் பறந்துச்சு, ஜாலி பண்ண என்ஜாயே பண்ண. எண்டெல்லாம் கண் கலங்கிருச்சு. பிகாஸ் த வே பீப்புள் ரெஸ்பெக்டட் ஹிம், அந்த மனுஷன் நம்மளுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வருது. விஜய் ஃபேனும் கிடையாது, ஐ எம் ஜஸ்ட் அ நியூட்ரல். பட் இட்ஸ் அ செலிப்ரேஷன். அஜித்தை கொண்டாடிட்டாங்க இத்தனை வருஷத்தில். ஒன் ஆஃப் த பெஸ்ட். அந்த வாட்ஸ்அப்லேருந்து குரூப்லேருந்து எல்லாம் ஓடுற சீன் என்னை மீறி கத்திட்டேன். அந்த மாதிரிலாம் நான் பண்ணுற ஆளே இல்லை. கமர்ஷியல் படத்தில் பெரிய ஃபேன் கிடையாது, பட் என்னை மீறியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஃபேண்டாஸ்டிக் மூவி. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிது. ஆக்சுவலி எல்லாம் கனெக்ட் பண்ணாங்க. பின்னாடி பில்லாலேருந்து வரலாறு வாலி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணதெல்லாம் இன்னும் டாப் நாச்சு. ஒவ்வொரு சீன்ஸும் ஆத்விக் செம்ம செதுக்கிட்டார். சீரியஸ்லி எல்லாம் கொண்டாடலாம் அவர். அஜித்தோட என்ட்ரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி என்னென்னா, அஜித் அவங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே ரொம்ப லக்ஸரியாக சூப்பராக இருந்துச்சு, அவங்களுக்கு செட் ஆச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆக்டர்ஸ்க்கு தான் இந்த மாதிரி ஒரு ராயல் லுக்கு கிடைக்கும். ஸோ அதில் அஜித் அவங்களுக்கு சூப்பராக இருந்தது, அவங்க ட்ரெஸ்ஸு எல்லாமே காமெடியாக இருந்துச்சு ப்ரோ. என்ன பிடிக்கல? இல்லை நல்லா தான் இருந்துச்சு, கமர்ஷியல் ஃபில்ம் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அதுக்காக போய் பார்க்கலாம். பட் மீதிப்படி பார்த்தா லைக் ஸ்கிரிப்டுன்னு எதிர்பார்த்து போகக்கூடாது. பட் ஒரு அஜித் ஃபேனாக போய் பார்க்கலாம். இல்லை, நான் தனுஷ் ஃபேன் தான், எனக்கு பிடிச்சிருந்தது. ஸ்டார்ட் அப்லாம் சிரிச்சிட்டு இருந்தேன், ஆக்ஷன் இருந்தது. ஸோ இட்ஸ் ஃபைன். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் போல, பட் இட் வாஸ் a குட் வாட்ச். எந்த சீன் தியேட்டர்ல பயங்கரமா செலிப்ரேட் பண்ணாங்க? அந்த பில்லா ரெஃபரன்ஸ் தான் மெயினாக. அந்த நொஸ்டால்ஜியாக்காக மெயினாக 13 இயர்ஸ் ஆச்சு பில்லா 2 ஸோ அதுக்காக தான் மெயினாக செலிப்ரேட் பண்ணாங்க மோஸ்ட்டாக. உங்களுக்கு மாசா இருந்த சீன் எது? மாசா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் மாசா இருந்துச்சு. அது மீதி கொஞ்சம் டீசெண்டாக தான் இருந்துச்சு. ஆனால் கிளைமேக்ஸ் தான் மெயினாக நல்லா செஞ்சுதாங்க. கிரிஞ்சா ஃபீல் பண்ணீங்களா? கிரிஞ்சா இருந்துச்சு எங்கேயாவது? அது இருக்க தான் செய்யும், அது என்ன பண்ண முடியும். அதுக்கு இப்போ தமிழ்நாடுனா கல்ச்சர் அதுதான். விஜய் படம், அஜித் படம், ரஜினி சூப்பர் ஸ்டார் படம்னா போய் பார்த்து தான் ஆகணும், என்ன படமாக இருந்தாலும். ஸோ இட்ஸ் ஃபைன். நிறைய ரெஃபரன்ஸ் வச்சிருந்தாங்க, நிறைய சாங்ஸ் வச்சிருந்தாங்க, விண்டேஜ் சாங்ஸ். அதெல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. அது சிம்ரன் சீன்லாம் அதெல்லாம் கரெக்டாக வச்சுருந்தாங்க. ஸோ இட் வாஸ் லைக் குட் கேமியோ, அந்த மாதிரிலாம் நல்லா தான் வச்சுருந்தாங்க. ஸோ படம் சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஏகேவோட ஒரு விஷயம். எல்லா ஆக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு ஏகே ரசிகராக இருந்து பார்த்தோம் அப்படின்னா செம்மையான மூவி. மற்றபடி நோ லாஜிக், நல்லா இருந்துச்சு. எந்த சீனை செலிப்ரேட் பண்ணாங்க? மாசம் செலிப்ரேட் பண்ண சீன் எந்த சீன் கரெக்டாக? அவர் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு டிப்ஸ் வைக்கும் போதும் நல்லா இருந்தது. எதிர்பார்க்காம ஆக்டர்ஸ்லாம் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்லாம் இவங்க இருக்காங்களான்னு எதிர்பார்க்கும் போது நல்லா இருந்தது. உங்களுக்கு பிடிச்ச மாஸ் சீன் எது சொல்லுங்க? எனக்கு பிடிச்ச மாஸ் சீன்னா அவர் எப்போ கார் ஓட்டினாலுமே நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு. எனக்கு தலையோட எல்லா சீனும் பிடிச்சிருந்துச்சி. மெயினாக அந்த சாங்ஸோட அந்த இன்ட்ரோ, அப்புறம் அர்ஜுன் தாஸ் அல்டிமேட்டு வாய்ஸுக்கும் அந்த டான்ஸுக்கும் செம்மையாக இருந்துச்சு. நான் மெயினாக அர்ஜுன் தாஸுக்காக தான் அந்த படத்தையே பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு, எல்லா சீன்ஸும் சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஓல்டு சாங்க்கு பயங்கரம். அதுவும் இல்லாமல் அவரோட பழைய மூவிஸை இன்ட்ரோ கொடுத்து அதை சூப்பராக பண்ணாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப அது ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அவர் பண்ணுறது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு தலை வர சீன் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து தலையோட மூவி தியேட்டரில் பெரிய ஸ்க்ரீனில் அப்படியே நான் பார்த்து ரசிச்சுட்டே இருந்தேன். அந்த அளவுக்கு செம்மையாக இருந்தது. அவங்களோட ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாமே சூப்பராக கட்டியிருந்தாங்க. நாங்கள் தான், இவங்க கத்த மாட்டாங்க, ரொம்ப சைலண்ட். நான் தான் தலையோட எல்லா இன்ட்ரோவுக்கும் கத்திக்கிட்டே இருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. அர்ஜுன் தாஸுக்குலாம் வெறித்தனமாக கத்திட்டு கிடந்தேன். சிம்ரன் சீன்ஸ் அதெல்லாம் சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது, ஆக்ஷன்லாம் செம்மையாக இருக்குது. அஜித் சார் அந்த ஓல்டு சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரி கண்டினியூ பண்ணால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கு இந்த சுல்தானா சாங் ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் அதுக்கப்புறம் அவர் ஒரு ஆக்ஷனும், அந்த ஓல்டு ஃபோட்டோஸு, இந்த சிம்ரான் வர்றது, அந்த சீனு, அந்த சாங்ஸு, பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே செம்மையாக இருக்குது சார். தேங்க்யூ. எல்லா லுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது, வெரி நைஸ். அஜித்தோட நடிப்பு போர் அடிச்சதா உங்களுக்கு? இல்ல எந்த சீன் பிடிச்சது? நீயே சொல்லு, உனக்கு எது பிடிச்சதுன்னு சொல்லு. எல்லா சீனுமே பிடிச்சிருக்கு. எந்த சீன்ல பயங்கரமா கத்துறாங்க தியேட்டர்ல?
எல்லாருமே சிம்ரன் வந்த சீன் தான். செமையாக இருந்தது படம், சூப்பராக இருந்தது, பார்க்கறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டாக இருந்தது. அஜித் அப்போ எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இருக்காரு. இதில் எல்லாமே ஸ்டைலாக இருக்குது, எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப அப்படியே ஆர்வமாக இருந்தது. ஒரு போர் அடிக்கிற மாதிரியே இல்லை, செம்ம ஜாலியாக இருந்தது. லாஸ்ட் வரைக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டாக பார்த்துக்கிட்டே இருந்தோம். லாஸ்ட்ல அந்த அப்பா மகன் சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. படம்னு சொல்லிங்கன்னா அஜித் ஃபேனாக வந்தீங்கன்னா ஃபுல் என்டர்டைன்மெண்ட் சார், மரண மாதம் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் வந்த படம் உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் ரிவ்யூ மிக்ஸ்டாக இருந்துச்சு. பட் இந்த படம் அப்படி சொல்லவே முடியாது, நல்ல தரமான சம்பவம் ஆதிக் ரவிச்சந்திரன் பண்ணியிருக்காரு. அஜித் ஃபேனுக்கு வந்தீங்கன்னா வேறு லெவல் சார். அதுவும் பிஜிஎம் ஒர்க்கெலாம் வெறித்தனமாக பண்ணியிருக்காங்க. ஸ்டோரின்னு லைனை ஃபுல்லாக இல்லைனா கூட அங்கங்கே நீங்கள் அஜித் மூமெண்ட்ஸ் பார்த்துட்டே இருக்கலாம் படம் ஃபுல்லாக. ஈவன் கிட்ஸ்லாம் துள்ளி குடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸாக வரலாம். பெஸ்ட் மூவி ஆஃப் த இயர் சார். செம்ம கிளாப்ஸு விசிலு, ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங் ஆச்சு எங்களுக்கே. வந்து எஸ்பெஷலி வந்து ஒரு சில சீன்ஸ் அந்த அந்த அவங்க பையனை வந்து கடத்திட்டு போவாங்க இல்லையா வேனில், அந்த டைமில் வந்து அந்த டான்ஸு மியூசிக்லாம் வேறு லெவல். பையனும் பசங்க எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. ஆக்சுவலி என்னென்னா அதுதான், அந்த டான்ஸ் எல்லாமே வந்து மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்படியே ஒரு ஒரு செலிப்ரேஷன் மோட்லேயே பார்த்தோம். இல்லை படம் நல்லா மாசாவே இருந்தது, படம் நல்லா இருந்தது. அவரோட மாசே செம்மையா இருந்தது. சகலகலாவலம் சாங் அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க, அது ரொம்ப பிடிச்சிச்சு. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அதான் சொல்கிறேன், அது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்கறதுக்கு. அவங்க அந்த ஆக்ஷனும் இதுவும் செட் ஆச்சு, நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. என் பிள்ளைங்களெல்லாம் நல்லா பார்த்தாங்க, என்ஜாய் பண்ணாங்க, டான்ஸ் ஆடினாங்க. என் பிள்ளைங்கெல்லாம் ஆடிட்டே தான் இருந்தாங்க, பார்த்துட்டே தான் இருந்தான். அஜித்தை பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. அஜித் வர்ற சீன் எல்லாமே மாசாக தான் இருந்தது. அந்த காரில் வந்து அந்த கன் எடுத்து சுட்டுவார் பாருங்க, அதெல்லாம் வேற லெவலு. அதெல்லாம் எதிர்பார்த்ததை விட செம்மையாக இருந்தது. ஆக்சுவலி எந்த சீனு? ஆக்சுவலி அதுதான் சார், அந்த அவங்க பையனை கடத்திட்டு போவாங்க இல்லையா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஜித் அவங்க வண்டியில் கார் ஓட்டிகிட்டு போய் அந்த வேனில் ஏறி பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம் ஒரு மியூசிக் வந்தது, அப்போ டான்ஸ் ஆடுற மாதிரியே தோணுச்சு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அஜித் என்ட்ரி ஃபைட்லாம் செம்மையாக இருந்துச்சு. அந்த லாஸ்ட் சீனில் காரில் வந்து சுடும் போது செம்மையாக இருந்துச்சு. அதான் அந்த காரில் அந்த இது பண்ணும்போது அஜித் வரும்போது தான் செம்மையாக எல்லாருக்கும். இல்லை படம் வந்து சூப்பராக இருந்துச்சு, எல்லா சீனும் நல்லா இருந்துச்சு. ஆனால் சூப்பராக இருந்துச்சு எல்லாம் படம். எங்களுக்கு வந்து எல்லா சாங்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. ஆனால் படம் பயங்கர செம்மையா இருந்துச்சு. அதுவும் நல்லா இருந்துச்சு, நல்லா பயங்கரமா இருந்துச்சு. எல்லாரும் போனா நல்லா பார்க்கலாம். ஒரு பர்டிகுலர் சீன் சொல்லுவாங்க. ஓவரால் மூவி எப்படி போச்சுன்னே தெரியல. ஆல்மோஸ்ட் ஃபைன் புல்லட் ட்ரெயின் மாதிரி போகுது. நல்லா எப்படின்னா நியூட்ரல்ஸ்க்கு இப்படி இருக்குன்னா அஜித் ஃபேன்ஸ்க்கெல்லாம் ஃபீஸ்ட் தான் கண்டிப்பாக இது. அஜித் குமார் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி பார்க்குறோம். கொஞ்ச நாளாக படம்லாம் நல்லா இல்லாமல் இருந்துச்சு. இந்த வாட்டி ஆனால் நல்லா சூப்பராக பாட்டையை கிளப்பியிருக்காங்க படம். படத்தில் பிடிச்ச சீன்னா நமக்கு வந்து நிறைய அந்த சாங்ஸ்லாம் வந்து பழைய சாங்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அதில் சிம்ரன் வர சிங் சூப்பராக இருந்துச்சு. அதில் வந்து அஜித்தோட இதுவும் நல்லா இருந்துச்சு. செம்ம எல்லாமே பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னு தான் சொல்ல முடியல. படம் சூப்பராக இருந்ததுங்க, சான்ஸே இல்லை. அஜித்தோட ஆக்டிங்கும் சரி, பழைய படத்தோட இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது படம். மற்ற படத்தில் இல்லாத அஜித் படத்தில் என்ன இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் அஜித்தை தான் காட்டினாங்க, வேறு யாருமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அஜித்து தான். மற்ற படம் கம்பேர் பண்ணும்போதெல்லாம் என்னென்னா கொஞ்சம் முகம் சொல்லிக்கிற மாதிரி, என்னடா அது கொஞ்சம் ஸ்லோவாக போகுது அப்படின்லாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உட்காந்து எஜ்ஜில் தான் உட்காந்துருக்கீங்க சீட்டில். செம்ம சூப்பராக இருந்தது படம் பார்க்க. அதான் சொல்கிறேனே, ஃபுல் தேட்டரில் ஆடியன்ஸ் தான் ஃபுல்லாக கத்திட்டு தான் இருந்தாங்க. யாருமே வந்து அமைதியாக சைலண்ட்டாக படமே யாரும் பார்க்கல. நல்லா சூப்பராக இருந்தது படம். எந்த சீன் செம்ம ஹைப்பாக இருந்துச்சு படத்தில்? ஹைப்புன்னு பார்த்தீங்கன்னா அவர் காட்டுற ஒரு சீனுங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒரு சீனில் தான் வந்து ஏன்னு கத்துவாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா அஜித் காட்டுற எல்லா சீனுமே சரி பயங்கரமாக கத்திருக்கு. நல்லா இருந்துச்சு எனக்கு அந்த படத்தில். அந்த நிறைய பிடிச்சிருந்தது எனக்கு. எந்த சீனில் செம்மையாக இருந்துச்சு? லாஸ்ட் சீன் நல்லா இருந்தது, என்ட்ரி சீன். அஜித் பார்க்க எப்படி இருந்தார்? சூப்பராக இருந்தது. படம் நல்லா இருந்தது,
சூப்பராக இருந்தது. எல்லா சீன்ஸ் காமெடியும் காமெடியும் இருந்தது, ஆக்ஷனுக்கு ஆக்ஷனும் இருந்தது. எந்த சீன் பிடிச்சது உங்களுக்கு? எல்லா சீனுமே பிடிச்சிருந்தது. பர்டிகுலராக எதுவும் சொல்ல முடியல. அதில் கிங்ஸ்லி வந்து டான்ஸ் ஆட வரல. படம் ஒரு அஜித் ரசிகராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசான படம். ஒரு ஃபுல்லாக கிளாஸ் அண்ட் மாஸ் ஓல்டு ரெட்ரோ எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. பட் கதையில் ஸ்க்ரீன் பிளேயில் அவ்வளோ ஒன்றும் இல்லை. பட் ஓகே 2 hours 2 hours அண்ட் என்ஜாய்மெண்ட்டாக போச்சு. ஒரு காமெடியாக நல்லா போச்சு. அஜித் ஃபேன்ஸுக்கு நல்ல ட்ரீட். ஓகே, மற்ற படம் பிடிக்குமா பிடிக்காது? இல்லை ஃபேமிலியை பார்ப்பாங்க, பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். போர் அடிக்காமல் போவாங்க. ரொம்ப சீரியஸாக இல்லாமல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான கதை போயிட்டுருக்கு. தியேட்டரில் எந்த சீன் பயங்கரமா? இல்லை அப்படின்னு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. எல்லா சீனும் அஜித் வர எல்லா சீனுமே வந்து மாசாக தான் இருந்தது. சார் படம் நல்லா இருக்கு. ஸ்பெஷலாக அஜித் ஃபேன்ஸாக டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். எந்த சீன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு சார் படத்துலேயே? சார் அஜித் சார் அந்த டைலாக் பேச சீன் எல்லாமே நல்லா தான் இருக்கு. படம் நல்லா இருக்கு. அங்கங்கே உங்களுக்கு ஒரு ஃபுல்லாக ஒரு என்டர்டைன்மெண்ட் பேக்கேஜ், அவ்வளோதான். எந்த சீனில் தியேட்டரில் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணாங்க? எந்த சீன் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணாங்க? சார் அவர் அந்த ஃபைட் சீனு, அந்த பழைய ஃபிலிமெல்லாம் ரெஃபர் பண்ணி பேசுகிற சீன்லலாம் கை தட்டுறாங்க. வந்து அஜித் குமார் படம் ஒரே ஃபைட்டாக தான் இருக்குது. ஒன்றுமே ஒரு ஏகப்பட்ட ஃபைட்டாக இருக்குது. படமே ஒன்றும் புரியல, ஒரு பாட்டாக இருக்குது. பசங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. பெரியவங்களுக்கு ஒன்றும் அது என்ஜாய் தெரியல. படம் வெறுப்பாக நல்லா இருக்குது. படம் ஸ்பீடாக போகுது, போர் அடிச்சுதா பார்க்குறதுக்கு? இல்லை, படம் ஸ்பீடாக போகுது, போகிற டைம் தெரியல, வேகமாக போகுது. சூப்பராக இருந்தது. நல்லா இருந்துச்சு. நல்லா இன்டர்வியூலாம் கொடுத்து நல்லா இருந்தது. இது விஜய் மூவியோட இதெல்லாம் சேர்த்து ரீமிக்ஸ் பண்ணி சூப்பராக இருந்துச்சு. எந்த சீன் பயங்கரமா இருந்துச்சு உங்களுக்கு? எல்லா சீனுமே சூப்பராக தான். தியேட்டரில் வந்து அஜித் எந்த சீன் வரும்போது பயங்கரமா கத்துனாங்க? எந்த சீனு கத்துனாங்க? அவர் ரெட் ட்ராகனா மாதிரி வரணும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூப்பராக இருந்துச்சு படம். கண்டிப்பாக சூப்பராக ஓடும். எந்த ஃபேன் பேஸ் படம். எல்லாரும் படம் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் இது எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஃபேன் பேஸ் படம் பயங்கரமாக இருக்குது. ஸோ ஃபேன் பேஸ் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க? எவ்வளோ இருக்கு என்ஜாய் பண்ணுறது? ஆக்சுவலாக மோஸ்ட்லி எல்லோரும் ஆக்ஷன் பேக்னு நினைப்பாங்க. ஆக்ஷன்லையும் காமிக்கல் அண்ட் ஹியூமர், டார்க் ஹியூமர் ஆக்ஷன் சூப்பராக இருக்குது. ஏன்னா பில்லால அப்படியே ஒரு ஆக்ஷன் கொடுக்குறாரோ, லாஸ்ட்டாக அந்த என்ட்ரி ஜெயிலில் கொடுத்தாரோ, அந்த என்ட்ரி சூப்பராக ரொம்ப இருந்துச்சு. அது இல்லாமல் வெயிட்டிங்னு தளபதிக்கு ஒரு இது நண்பா வெயிட்டிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சூப்பராக இருந்தது. என்ன பிடிச்சிருந்தது சொல்லு. அஜித் ஃபைட்ல அப்படி இருந்துச்சு. சூப்பராக. நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க படத்துக்கு? இல்லை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது எல்லாமே இருந்தது. ட்ரைலரில் பார்த்தது எல்லாமே இருந்தது. எந்த பிரச்சனையும் இல்லை. படம்லாம் செம்ம அடிச்சுன்னு வரைக்கிட்டாங்க. அந்த பழைய பாட்டோட பழைய ஃபர்ஸ்ட் விண்டேஜ்ல இருந்ததெல்லாம் வருதுல்ல, அதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கு. அந்த பாட்டுலாம் நல்லா இருக்கு. எங்கேயா போர் அடிச்சுதா உங்களுக்கு? இல்ல எல்லாமே போர்லாம் அடிக்கல, நல்லா இருந்துச்சு. எந்த சீன் பயங்கரமா தியேட்டரில் கத்துனாங்க, செலிப்ரேட் பண்ணாங்க? எந்த சீன்? அந்த விண்டேஜ்ல வர சாங்ஸ் தான் ரொம்ப என்ஜாய் பண்றேன். படம் ரொம்ப அருமையாக இருக்குது சார். நானும் தலை ரசிகர் தான். படம் அருமையாக இருக்குது. இது மாதிரி படம் பார்த்துல அவ்வளோ சூப்பராக இருக்குது. தலையோட எல்லா இதுவும் இதில் வச்சுருக்காங்க. எல்லா கேரக்டருமே எந்த இதுவும் இது கிடையாது. ஸோ அவ்வளோ அருமையாக இருக்குது படம். எந்த சீன் மாசா இருந்துச்சு? தலை படத்தில் எல்லா சீனுமே மாஸ் தான். எதுவுமே இதுன்றது கிடையாது. லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் வரைக்கும் ஃபுல் மாஸ் தான் படம். ஒரு இடமும் பெண்டிங்ன்றதே கிடையாது. எல்லா இடத்துலையும் ஃபுல் மாஸ் தான் படம். எந்த சீனில் வந்து தியேட்டரில் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு? நம்ம அந்த செகண்ட் ஹாஃப் அப்புறம் அந்த வில்லன்ஸ் இது அந்த கெட்டப்பில் நல்லா இது பண்ணியிருந்தாங்க. அந்த படம் சூப்பர். அந்த சீன் நல்லா இருந்தது. அவருடைய எல்லா இதுவும் தூக்கி இந்த படத்தில் வச்சுருக்காங்க. அவ்வளோ மாசாக இருக்குது படம். அது எந்த லுக் பயங்கரமா இருந்துச்சு? அவருடைய அந்த டான் கெட்டப் ரொம்ப இதுவாக இருந்தது. அவர் கோட்டுனாலுமே அவ்வளோ அருமையாக செட் ஆகும். பில்லா கெட்டப் தான் இதுவே. அந்த இதில் செம்மையாக இருக்குது படம். அது அஜித் வந்தாலே அந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும் சார். அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஜெயில் சீன்ஸ் இருக்குது, நிறைய சீன்ஸ் இருக்குது சார். 1-2 சொல்லவே முடியாது. படம் ஃபுல்லாகவே அந்த 2.5 hour குழந்தைங்களே தூங்காமல் இருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு என்டர்டைன்மெண்ட் சார். மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க.